நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜெனரல் டாபிக் கங்குவா சினிமா, தமிழ் சினிமா நடிகர்களுக்கு, ரசிகர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, தியேட்டர் அதிபர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன. 2022 பீச் சினிமா ரிலீஸ் ஆனது இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா பேன் இண்டியா சினிமா மாறிச்சோ இல்லையோ, கண்டிப்பா பேன் இண்டியா ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுச்சு. மற்ற மாநில ரசிகர்கள் பீச் படத்துல இருந்து நேற்று ரிலீஸ் ஆன கங்குவா படம் வரைக்கும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இனிமே தமிழ் சினிமா முன்னேறி என்ன பண்ணணும், இதே ரெலவெண்ட் கண்டென்ட் ஏற்கனவே நான் சில வீடியோக்களை போட்டிருக்கேன். அதனோட தொடர்ச்சியா இந்த வீடியோ வச்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்க டாபிக் போயிடலாம். முதல் பாண்டி VRS. தமிழ் சினிமால கிரிஞ்சி தளபதிகள் ஒரு 7 பேர் இருந்தாங்க. ரஜினி, விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், விஷால், சிம்பு, ராகவாலர். இப்ப விஜய் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடிவு எடுத்து அரசியலுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி மீதி இருக்கிற கிரிஞ்சி நடிகர்கள் இனிமே கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் பண்ணாம இந்த மாதிரி கிரிஞ்சான படங்கள் பண்ணி மற்ற மாநில ரசிகர்கள் நம்ம படங்களை தியேட்டர்கள்ல பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி படம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு ஹிட் படங்கள் கொடுத்தாலும் தயாரிப்பாளர்கள் அவங்கள வச்சு படம் எடுக்கிறத கண்டிப்பா நிப்பாட்டிட்டு அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு போயிடலாம். திறமையான இயக்குநர்கள், நடிகர்களை வச்சு எக்ஸ்ட்ரா 2 மீடியம் பட்ஜெட் படங்கள் தயாரிக்கலாம். மலையாள சினிமால அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பெரிய ஹீரோக்கள் படங்கள் வருஷத்துக்கு 3 அல்லது 4 தான் வரும். மீதி வர ஃபுல்லா மீடியம் பட்ஜெட் படங்கள், ஃபேமிலி டிராமா, காமெடி டிராமா, லவ் ஸ்டோரி, கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்கள், இந்த மாதிரி வெரைட்டியா பண்றாங்க. யார் நடிச்சாலும் அந்த படம் பார்க்குற மாதிரி இருக்கு, கொண்டாடுற மாதிரி இருக்கு. சோ இனிமையா நம்ம தயாரிப்பாளர்கள் சுதாரிக்கணும். இந்த கிரிஞ்சி தளபதிகள் லிஸ்ட்ல இப்ப 3 பேர் காலி. முதல்ல விஜய், அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. அடுத்து சிவகார்த்திகேயன், இப்பதான் கொஞ்சம் மாவீரன், அமரன் மாதிரி கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் பண்றாரு. இப்ப சிவகார்த்திகேயன் ஒரு உயர்ந்த பதவி வந்திருக்கு. இனிமையாவது அவர் தயவு செய்து இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சீமராஜா, ரஜினி முருகன், மிஸ்டர் லோக்கல், டான் பிரின்ஸ் மாதிரி கிரிஞ்சான படங்கள் பண்றது சுத்தமா நிப்பாட்டிட்டு மாவீரன், வேலைக்காரன், அமரன் மாதிரி கண்டென்ட் ஓரியன்டட் மாரல் வேல்யூபிள் படங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம்னு நம்பலாம். அவரை பார்த்து அவருடைய குருவான ரஜினியாவது இனிமே அண்ணாத்தை, தர்பார், ஜெயிலர் படங்கள் மாதிரி கிரிஞ்சான படங்கள் பண்றதை நிப்பாட்டிட்டு வேட்டையன் மாதிரி சோசியல் மெசேஜ்ல படங்கள் பண்ணுவோம்னு நம்புவோம். மீதி உள்ள தளபதிகள்ல அஜித், விஜய் மாதிரி சினிமால நடிக்கிறது சுத்தமா நிப்பாட்டிட்டு பைக் ரேஸ்லயும் டூர்லயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாருன்னா இனிமே அதிக மீடியம் பட்ஜெட்ல நல்ல சினிமாக்கள் தயாரிக்கப்பட்டு நல்லா ஓடுன்னு எதிர்பார்க்கலாம். மற்ற தளபதிகளை எடுத்தோம்னா ஒன்னு ப்ரொடியூசர்ஸ் இவங்களை வச்சு படம் எடுத்து நஷ்டப்படாம, மக்களை கஷ்டப்படுத்தாம இவங்களுக்கு VRS கொடுத்து வீட்டில் உட்கார வச்சு தமிழ் மக்களை காப்பாற்றலாம். தமிழ் சினிமா மானத்தையாவது காப்பாற்றலாம். ஏன்னா இந்த தளபதிகளும் தங்களை வச்சு படம் எடுக்க கார்பரேட் இழிச்சா வாங்கியிருக்காங்க. அதனால எப்படி காசு வரதான் போகுதுன்னு கதையும் சரியா கேட்காம, ஸ்கிரிப்டும் சரியா படிக்காம நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. கஷ்டப்படுறது தயாரிப்பாளருக்கு, தியேட்டர் அதிபர்கள், மக்கள் நம்ம தான். இதுல ஞானவேல் ராஜாவை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஞானவேல் ராஜாவுக்கு கிடைச்சால அமீருடைய சாபம் தான். பருத்தி வீரன் பட பிரச்சனை உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதனுடைய விளைவுதான் ஞானவேல் ராஜா இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு. இந்த சனி பணம் தனியா போகாதுங்கிற மாதிரி அவர் கூட சேர்ந்து சூர்யாவை இப்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ரெண்டாவது, என்ஹான்சிங் குவாலிட்டி. அதாவது அருமையான கதை திறக்கதை எழுதிக்கக்கூடிய திறமையான இயக்குநர்களுக்கும் திறமையான நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு மட்டுமே கண்டிப்பா அதிக வாய்ப்பு கொடுக்கணும். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா லப்பர் பந்து, போகுமிடம் மிக தூரம் இல்லை, மகாராஜா, பிளாக், அயலான், சட்டமன்றில், ராட்சசன், போர் தொழில் மாதிரி குவாலிட்டியான படங்களை இயக்குநர்களுக்கு மட்டும்தான் அதிக வாய்ப்பு வழங்கணும். அதே மாதிரி மகிழ் திருமணி, கட்சி வினோத் மாதிரி கண்டென்ட் ஓரியன்டான சோசியல் மெசேஜ் படங்களை இயக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் அதிக வாய்ப்பு கொடுக்கணும். நடிகர்கள் பார்த்தீங்கன்னா விதார்த்த, ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், மணிகண்டன், கவின், இந்த மாதிரி வளர்ந்து ஒரு நடிகர்களை ஆதரிக்கிற மாதிரி இவங்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி நடிகர்கள் ஒரு படம் ஹிட் ஆகணும்னா அடுத்த படத்துல அதிக சம்பளத்தை ஏத்துனாங்கன்னா தொடர்ச்சி 5 ஹிட் படங்கள் கொடுத்தாதான் சம்பளத்தை ஏத்தோன்னு ஒரு புதிய ரூல்ஸ் கொண்டு வரணும். சோ திறமையான இயக்குநர்கள் இந்த மாதிரி திறமையான நடிகர்களுக்கு இந்த மாதிரி கதை திறக்கதை அருமையா ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெரைட்டியான கண்டென்ட் பிரசன்ட் பண்ணக்கூடிய இயக்குநர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா மலையாள சினிமாவில் பாத்தீங்கன்னா ஃபேமிலி டிராமாக்கள் பண்ணக்கூடிய இயக்குநர்கள், காமெடி டிராமாக்கள் பண்ணக்கூடிய இயக்குநர்கள் தான். அதே நேரத்தில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்கள் அருமையா சூப்பரா பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்கள் பண்ணக்கூடிய ஜீது ஜோசப் மாதிரி இயக்குநர்கள் ஃபேமிலி டிராமாக்கள், காமெடி படங்கள் அழகா பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி மல்டி டேலண்ட் பிரசன்ட் ஸ்கில்டு இயக்குநர்கள் அதிகம் தமிழ் சினிமா உபயோகப்படுத்தணும். இல்ல பாலா மாதிரி, ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜெனரல்ல படம் பண்ணி செக்குமாடு மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே சுத்தி வளம் வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இயக்குநர்களை அவாய்ட் பண்ணிட்டு மல்டி டேலண்ட் இயக்குநர்களை ஆதரிக்கும் போதுதான் தமிழ் சினிமால வெரைட்டியான கண்டென்ட்ல அருமையான தமிழ் சினிமாக்கள் வந்துகிட்டே இருக்கும், ரசிகர்கள் ஆதரிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
நெக்ஸ்ட் பெரிய ஹீரோக்கள் டாமினேஷனை கண்டிப்பா ஒழிச்சே ஆகணும். அப்படின்னா நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய வரும். இல்லைன்னா தெலுங்கு பாலகிருஷ்ணா படங்கள் மாதிரி தமிழ் சினிமாக்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து கீழே போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஓவர் பில்டப், மாஸ் என்ட்ரி, பில்டப், பஞ்சி டைலாக் இதெல்லாம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடாதுன்னு இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். கண்டென்ட், ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தா எந்த ஒரு பெரிய ஹீரோவா இருந்தாலும் அவர் படத்துல பஞ்சி டைலாக், மாஸ் என்ட்ரி, ஓவர் பில்டப் இல்லைன்னாலும் அந்த படங்கள் சூப்பரா ஓட தான் செய்யும். அதுக்கு நல்ல உதாரணம் தான் பாபநாசம், அமரன். இந்த உதாரணங்களை எடுத்துக்கிட்டு நடிகர்கள், இயக்குநர்கள் இனிமையாவது சுதாரிக்கணும். அதெல்லாம் கிடையாது. இந்த இத்தியாதிகள் எங்க படங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு அந்த ஹீரோக்கள் முடிவு பண்ணாங்கன்னா அந்த நடிகர் பேச்சை கேட்டுட்டு அவருக்கு பஞ்சி டைலாக், மாஸ் இன்ட்ரோ, பில்டப் சீன்கள் வைக்கிற அந்த இயக்குநர்களையும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஒரு பார்ட்னர் ஆகிடணும். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஒரு ஏரியாக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் கொடுத்துடணும். அந்த படம் ஓடலைன்னா அந்த நடிகரும் டைரக்டர் மொத்தமே ஏற்றுக்கணும். ஒன் ஆஃப் த பார்ட்னர் தயாரிப்பாளர் அந்த நஷ்டத்தில் பங்கெடுத்துக்க தேவையில்லைன்னு ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வரணும். அப்படாவது அந்த பஞ்சி டைலாக் மாதிரியான இம்சைகள் கொஞ்சம் குறையும். அப்படி அந்த நடிகர்கள், இயக்குநர்கள் பட தயாரிப்புல பார்ட்னர்ஷிப் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா அந்த படம் ஒருவேளை ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அடுத்து 2 படங்கள் அந்த நடிகர்கள், இயக்குநர்கள் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு இலவசமா பண்ணி கொடுத்தே ஆகணும். அந்த இலவச படங்கள் நல்லா போச்சுனாலும் தயாரிப்பு நிறுவனம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு கம்முன்னு அமைதியா போயிட்டே இருக்கணும். அந்த லாபத்தில் பங்கு கூடாது. இல்லைன்னா முதல் படத்துல கதை கேட்கும் போது, ஸ்கிரிப்ட் படிக்கும் போது, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும் போது அந்த அறிவு இருந்திருக்கணும். இந்த நடிகர்கள் நினைச்சுட்டு இருக்காங்க எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அந்த ரசிகர்கள் தான் எனக்கு இந்த மாதிரி மாசு பஞ்சி டைலாக், பில்டப் இருந்தாலும் என் படத்தை பார்ப்பாங்கன்னு ஓவர கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரசிகர்கள் மாறக்கூடியவங்க. எம்ஜிஆர் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிக ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்களோ அதே அதிக ரசிகர்கள் தான் எம்ஜிஆரோட கொள்கைக்கு முற்றிலும் மாறான படங்களில் சிகரெட்டு பிடிச்சி தண்ணி அடிச்சு விடுற ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஏற்றுக்கிட்டாங்க. அதே ரசிகர்கள் தான் ரஜினியை காப்படிச்சு அவராலே வளர்ந்த விஜய் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ விஜயோடைய கடைசி 4 படங்கள் ஃபிளாப் ஆயிடுச்சு. தியேட்டர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் கொடுத்ததுனால இப்போ விஜய் இல்லைனாலும் பரவாயில்ல, சிவகார்த்திகேயன் வந்துட்டாருன்னு விஜய் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுக்கு தேவையில்லாத ஆணி மாதிரி ஆயிட்டார். ஏன்னா பழையன கழிதல், புதுதல் தப்பே கிடையாது சிவகார்த்திகேயன் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம், சிவகார்த்திகேயன் என்னதான் முன்னணி நடிகராக இருந்தாலும், ஒரு கிரிஞ்சி நடிகராக இருந்தாலும், இதுவரைக்கும் அவருடைய எந்த படங்களுமே சிகரெட் பிடிக்கிற காட்சிகள், மது குடிக்கிற சீட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எல்லா படங்களையும் மாஸ், பில்டப், பஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப ஓவரா போகவே இல்லை. இவருடைய பெரிய டிராபேக் என்னன்னா அதிகமான படங்களுக்கு காமெடி படங்களா பண்ணதுனால இவர் சீரியஸான படங்கள் பண்ணாலும் இவருடைய டைலாக் டெலிவரி எல்லாமே காமெடியா தான் கொஞ்ச நாளைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாளைக்கு கிரிஞ்சா பார்ப்பாங்க, அப்புறம் அப்படியே பழகிறோம். இல்லைன்னா அப்படியே மக்கள் மறந்துடுவாங்க. ஒருவேளை இவர் மறுபடியும் ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரெமோ, ரஜினி முருகன், சீமராஜா, பிரின்ஸ் டான், மிஸ்டர் லோக்கல் மாதிரி பி கிரேட் படங்கள் பண்ணாம இருந்தா இவருடைய மார்க்கெட் ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சினிமா குடும்பத்தினால அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு சிவகார்த்திகேயன். இன்னைக்கு சூர்யாவா சிவகார்த்திகேயனா கேட்டா எல்லாரும் சிவகார்த்திகேயன் தான் சொல்றாங்க. அப்ப சூர்யாவுக்கு இந்த அளவுக்கு மாசு இருந்து என்ன பலன், என்ன பிரயோஜனம்? கங்குவா படத்தை அமரன் படத்தோட பிரம்மாண்டமா தயாரிச்சிருந்தாலும் அமரன் படத்தோடைய வசூல பாதியாவது வசூலிக்க முடிஞ்சத கங்குவா படத்தினால. இப்பயாவது பெரிய நடிகர்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டென்ட் முக்கியமா, குவாலிட்டி முக்கியமா, இல்ல பிரம்மாண்டம் முக்கியமானு புரிஞ்சுக்கணும். அடுத்து விஜய் இந்த அரசியலுக்கு போனதுக்கு முக்கியமான காரணங்கள் 2 காரணங்கள் இருக்கு. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அந்த 2 காரணங்கள்ல முதல் காரணம் அவருடைய கடைசி 4 படங்கள் ஃபிளாப். என்னதான் தான் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் இப்போ உள்ள நடிகர்கள் கூட சர்வை பண்றது கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டு தானே சினிமா விட்டு விலகுறாரு. அங்க போய் தோத்து போன பிறகு போன மச்சான் திரும்பி வந்தா பூ மனத்தோணுங்கிற மாதிரி இங்கேயும் திரும்ப வரதான் போறாரு. அதுக்குள்ள சிவகார்த்திகேயன் எங்கேயோ மேல போயிருப்பாரு. அவருக்கு அடுத்து கவின் மணிகண்டன் மாதிரி நடிகர்கள் உச்ச இடத்துக்கு போயிருவாங்க. அப்ப விஜய் பிரயோஜனமே இல்லாம போயிடும். அதனாலதான் அவர் சினிமா விட்டு விலகி போயிடுறாரு. 2வது காரணம், அரசியல்ல புதுக்கிட்டு சினிமால நடிச்சா இவர் படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எம்ஜிஆர் திமுக ஆட்சி நடக்கும் போது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க டிஎம்கே காரங்க. சோ அந்த மாதிரி நெருக்கடிகளை அனுபவிக்க கூடாதுன்னு தான் சினிமால மட்டும் நடிப்பு நிப்பாட்டிட்டாரு விஜய். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் எடுத்த அதே முடிவு தான் விஜய் எடுத்திருக்காரு. எம்ஜிஆர் 70 இறுதிகளை அரசியல்ல தீவிரமா இறங்கினப்ப அவருக்கு அப்போதே ஒன்றிய அரசு நீ நடிகனா அரசியல்வாதியா ஏதாவது ஒண்ணுல மட்டும் சொந்த கால நில்லுன்னு கொடுத்த அதிரடியான ஒரு பிரஷர் தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த நேரத்தில் அவருடைய கடைசி படங்கள் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன், நவரத்னம் சரியா ஓடாதனால தான் சினிமா முழுக்க போட்டு அரசியலுக்கு போனாரு எம்ஜிஆர். அதே முடிவு தான் விஜய் இப்போ எடுத்திருக்காரு. ஸோ அவ்வளவு பெரிய வருமானத்தை தியாகம் பண்ணிட்டு அரசியலுக்கு போறதுக்கு அவர் பெரிய முட்டாளும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு தமிழ் மக்கள் அந்த அளவுக்கு அறிவாளியும் கிடையாது.
அடுத்த தியேட்டர்கள் பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு சிறிய படங்களை அங்கீகரிக்கணும். நம்ம ரொம்ப பசியோட ஹோட்டலுக்கு போகும்போது அந்த பிரியாணி அரிசுவை உணவு காலியாக போச்சுன்னா நமக்கு கை கொடுக்கறது, நம்ம பசி இருக்கிறது லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், புளி சாதம் தான். அதே மாதிரி தான் இந்த லோ பட்ஜெட் படங்கள். பெரிய பட்ஜெட் படங்கள் கால வரி ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்துச்சுன்னா அந்த நஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு மன வலிமை கொடுக்கக்கூடியதான் இந்த மீடியம் லோ பட்ஜெட் படங்கள், ஃபேமிலி டிராமாக்கள், காமெடி டிராமாக்கள், லவ் டிராமாக்கள், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்கள். இதுக்கு நல்ல உதாரணம் போன வருஷம் 2023 வந்த வாரிசு, துணிவு மாதிரி பெரிய ஹீரோக்கள் படங்கள் ஏமாற்றம் கொடுத்தப்ப எல்லா தியேட்டர்களும் முதல்ல நல்ல லாபத்தை கொடுத்தது போர் தொழில் மாதிரி லோ பட்ஜெட் படங்கள் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டராக இருந்தால் தன்னுடைய தியேட்டர்கள் 5 ஸ்க்ரீன்கள் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு வியாழன் அல்லது வெள்ளி குறைஞ்சது 3 ஸ்க்ரீன்களாவது 3 லோ பட்ஜெட் படங்களுக்கு ஒதுக்கிட்டு மீது 2 ஸ்க்ரீன்களை மட்டும் பெரிய ஹீரோ படங்கள் கொடுத்தா போதும். அப்படி அந்த பெரிய ஹீரோ படங்கள் தோல்வி அடைஞ்சா அதுக்கு டிக்கெட் ரேட்டை ஏற்றி மக்களை ஆட்டோமேட்டிக்காக லோ பட்ஜெட் படங்களுக்கு வர வைக்கணும். ஏன்னா அவங்கள காரை பார்க் பண்ணிட்டாங்களே, அவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியாவில் ஒரு ஹவுஸ்ஃபுல்லான தியேட்டரில் காரை திரும்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்துட்டோமே ஏதாவது ஒரு படத்தை அவங்க பார்த்தே ஆகணும். அதே நேரத்தில் அதே காம்ப்ளெக்ஸில் ஒரு லோ பட்ஜெட் படங்களுக்கு நல்ல மவுத் டாக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முடிஞ்ச டிக்கெட் ரேட்டை குறைச்சாங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்களுக்கு வர்ற மக்கள் இந்த லோ பட்ஜெட் படங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்படி அந்த பெரிய லோ பட்ஜெட் மொக்க படங்களுக்கு ரேட்டை டபுள் ஆக்கும் போது அதை 2 பேர் பார்த்தாலும் 4 பேர் பார்த்ததுக்கு சமம் தானே. ஸோ அங்கிருந்து ஒரு 2 பேர் இங்கே வருவான், அந்த 2 பேர் நாளைக்கு 8 பேர் ஆகும், அந்த 8 பேர் அடுத்த நாள் 16 பேர், அந்த 16 பேர் அடுத்த நாள் 64 பேர். இப்படி பண்ணாதான் நல்ல படங்கள் நிறைய வரும், நல்லா ஓடும். இந்த மாதிரி மவுத் டாக் மூலமா நல்ல பேர் வாங்கின எந்த படமா இருந்தாலும் அந்த படம் பார்க்க வர ரசிகர்களை ஊக்கப்படுத்துற மாதிரி கார் பார்க்கிங், ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் ரேட்டை கொஞ்சம் கன்செஷன் பண்ணி கொஞ்சம் குறைச்சாங்கன்னா அதிக மக்கள் தியேட்டருக்கு படம் பார்க்க வருவாங்க, நல்ல படங்கள் நல்லா ஓட ஆரம்பிக்கும். இதுக்கு டிக்கெட் ரேட்டை குறைக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்து ஒரு வாரத்துக்கு தியேட்டர் வளாகத்தில் யாரையும் மைக்கோட நிப்பாட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட மாதிரி தான் தியேட்டருக்காரங்க சொல்றாங்க. அப்படியே ரூல்ஸ் போட்டாலும் மைக் இல்லாத ப்ளூ சட்டை மாதிரி யூடியூபர்ஸ் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ராத்திரி கிழிச்சு தொகை தான் போறாங்க. ஸோ முதல் ஷோலையே யூடியூபர்ஸ் வந்து மைக்கோட வந்தானே வராட்டி என்ன, விளைவு எல்லாம் ஒன்று தானே. இதுக்கு யூடியூபர்ஸ் தான் தியேட்டர் வளாகத்தில் மைக் பிடிச்சி படத்தை காலி பண்ண அவசியமே கிடையாது. படம் பார்க்குற 10 பேர் தன்னுடைய அபிப்பிராயத்தை 100 பேருக்கு ரிவீல் பண்ண தான் செய்வோம். பிகாஸ் உழைக்கிற காசுல டிக்கெட், பார்க்கிங், ஸ்நாக்ஸுக்குன்னு நிறைய செலவு பண்ணி மனசை ரிலாக்ஸாக வைக்க தான் அவன் படம் பார்க்க வர்றான். அவனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், ரிலாக்ஸ் சினிமா மட்டும்தான். ஸோ ஒருத்தன் 10 பேர்கிட்ட சொல்லுவான், அந்த 10 பேர் 100 பேர்கிட்ட சொல்லுவான், 100 1000 பேர்கிட்ட சொல்லுவான். இப்படியே செயின் மாதிரி போய் படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே 8 கோடி பேருக்கு படத்தை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடைச்சிடும். படம் ஓடாததுக்கு யூடியூபர்ஸ் தான் காரணம். இன்னும் சப்பாக்கட்டு கிட்ட கூட இந்த தேட்டருக்காரங்க பெரிய பட்ஜெட் படங்களை கழுவி ஊற்றின இதே ப்ளூ சட்டம் பார்க்க தான் லப்பர் படத்தை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. ஆனால் அபர்ணன் படத்தை பற்றி, சிவகார்த்திகேயன் படத்தை பற்றி இவர் விமர்சனம் பண்ணுறது தான் கொஞ்சம் கூட மன்னிக்கப்பட முடியாத ஒன்று. நாங்கள் 80% யூடியூபர்ஸ் எல்லாம் ஹானஸ்டாக தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மைக்கு பிடிக்கிற யூடியூபர்ஸ் தான், மற்ற சினிமா யூடியூபர்ஸ் தான் லப்பர் பந்து, மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, பாகுபலி, KGF, காந்தாரா, சீதாராம், லக்கி பாஸ்கர் மாதிரி நல்ல படங்களை மொழி மாநில வித்தியாசம் பார்க்காம ப்ரமோட் பண்ணி உங்கள் தியேட்டர்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதே தியேட்டர் அதிபர்கள் மறந்துடக்கூடாது. அதை விட்டுட்டு அவன் 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுத்திருக்கான், நாங்கள் அதிக விலை கொடுத்து ஒரு பிரிண்ட் வாங்கி ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம், அது யூடியூபர்ஸ் கிழிச்சு காலி பண்ணிட்டு இருக்கான்னு குழம்பிட்டு கூடாது. அப்போ தியேட்டருக்காரங்க என்ன பண்ணணும், ஒன்று படத்தை இனிமேல் பண்டிகை நாட்கள் தவிர வியாழக்கிழமைகள் ரிலீஸ் பண்ணாமல் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் படம் குப்பங்கிற ரகசியம் 2வது நாள் சனிக்கிழமை தெரியறதுக்கு முன்னாடி சனி ஞாயிறு ஷோக்கள் ஹவுஸ்ஃபுல் ஆயிரும். அதுக்கு மாறாக இவங்க வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுறதுனால தான் வெள்ளிக்கிழமை காலையிலே படத்தை பற்றி நல்ல ஒரு ஐடியா கிடச்சி வெள்ளிக்கிழமை புக் பண்ண டிக்கெட் எல்லாம் கேன்சல் ஆகி அதனாலே சனி ஞாயிறு ஷோக்களும் டல் அடிச்சு படம் ஒரேடியாக ஜோலி முடிச்சு போயிடும். ஆக்சுவலாக இது ஒரு சிட் ஃபண்ட் மாதிரியான ஒரு மோசடி தான். ஏன்னா இவங்க தான் அந்த பெரிய பட்ஜெட் படத்தை தங்களோட எல்லா ஸ்க்ரீன்லையும் ஒரே நாளே ரிலீஸ் பண்ணிடுறாங்களே, ஒரே நாளே மக்களை பார்க்க வச்சு கல்லா கட்டிடுறாங்களே. ஸோ இதுவும் சிட் ஃபண்ட் மோசடி பார்த்தானே. இல்லைன்னா 2வது ஆப்ஷனா தியேட்டர் அதிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி உட்காந்து ப்ரிவியூ ஷோ பார்க்கணும். படம் பூஜை போட்டு அன்னைக்கு ஓடி பிடிச்சி போய் வாங்கிடக்கூடாது. 4 நாளைக்கு முன்னாடி அந்த நாங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம்னு யார் படமாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சிருந்தாதான், நம்பிக்கை இருந்தால் தான் அந்த நாங்கள் படத்தை வாங்குவோன்னு ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும். ஏன்னா மக்களுடைய பல்ஸ், ரசிகர்களுடைய பல்ஸை கண்டுபிடிக்கிறது இந்த தியேட்டர் ஓனர்கள் தான். இவங்களுக்கு தான் தெரியும் இந்த படம் தொடங்கி 1/2 மணி நேரம் ஆனோடனே
ரசிகர்கள் கத்துவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, சிரிப்பாங்க, கொந்தளிப்பாங்க, சீட்டை உடச்சிருப்பாங்கன்னு நல்லா ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. மொக்கையான படமாக இருந்தால் வாங்க மாட்டாங்க, நஷ்டத்திலிருந்து ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. முந்தி இருந்த மெத்தட் இருந்ததுன்னு நினைக்கிறேன், இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. ஏன் இந்த தேட்டர் அதிபர்களுக்கான ப்ரீவியஸ் ஷோ இல்லைன்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நடிகர் இயக்குநருடைய வண்டவாளத்தில் தண்டவாளம் தெரியல. இதே மலையாள சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரள சினிமா தேட்டர்கள்ல ஒரு வருஷத்துக்கு 150 மலையாள படங்கள் வந்ததுன்னா அதுல 10 படங்கள் தான் பெரிய நடிகர்களோட படங்கள் வரும். மீதி எல்லாமே புதிய நடிகர்களுடைய புதிய டைரக்டர்கள், செகண்ட் டயர் நடிகர் இயக்குநருடைய படங்கள்லாம் தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அங்கே உள்ள தேட்டர்கள் எல்லாமே லோ பட்ஜெட் படங்களையும் எல்லாத்துலேயும் ஹை பட்ஜெட் படங்கள் ஈக்குவலாக ஸ்க்ரீன்கள் கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால தான் மலையாள சினிமா நல்லா வளருது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு மாதிரி இல்லாமல் கேரளாவில் உள்ள பி சென்டர் மக்களும் அங்குள்ள மக்கள் பார்க்குறாங்கிறதுனால தமிழ், தெலுங்கு டப்பிங், கன்னட டப்பிங், ஆங்கில, ஹிந்தி டப்பிங் படங்கள் எல்லாத்தையும் தங்கள் தேட்டர்களில் எடுத்தாலும் நல்ல படமாக இருந்தால் அவங்க மொழி படங்களுக்கான ஈக்குவலான ஸ்க்ரீன்ஸை நம்ம மொழி படங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அவங்க மொழி படங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட் தமிழ் சினிமா தேட்டர்களும் ஃபாலோ பண்ணணும். அடுத்து ரசிகர்கள் கண்டிப்பாக மாறணும். ரசிகர்கள் மாறினா தான் தமிழ் சினிமா கண்டிப்பாக மாறும். நம்ம லப்பர் வந்து மெய்யழகன், போகுமிடம் இருக்க தூரம் இல்லை, சட்டமின் கையில், பிளாக் இந்த மாதிரி படங்கள் வந்தாலும் இன்னும் மலையாள சினிமா மாதிரி வருமானு மாற்றான் தோட்டத்தை மளிகை நுகர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம தோட்டத்தில் பூக்கிற மெய்யழகன் மாதிரி ரோஜாக்களை வாட விட்டுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய கோபரில் மஞ்சுமல் பாய்ஸ் கலெக்ஷன் பண்ண அளவுக்கு ஏன் இந்த லப்பர் வந்து போகுமிடம் இருக்க தூரம் இல்லை, பிளாக் மாதிரி படங்கள் கலெக்ஷன் பண்ணல? ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது தான் சரியா. இதே நேரத்தில் வேட்டையும் கோட்டு மாதிரி பெரிய படங்கள் வந்து இந்த மாதிரி படங்களை காலி பண்ணிடுச்சு. ரசிகர்கள் முதல்ல தன்னுடைய அபிமான நடிகர்கள் அருமையான ஒரு சோசியல் கண்டென்ட் மெசேஜ் உள்ள படங்களை நடிச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி படங்களை கண்டிப்பா ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு அவர் எல்லா படங்களையும் டான்ஸ் ஆடணும், காமெடி பண்ணணும், பாட்டு பாடணும், கோமாளித்தனமா பிஹேவ் பண்ணணும், ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே ஒரு இரண்டாம் தர ரசிகராக இருந்தாங்கன்னா பெரிய நடிகர்களும் இன்னும் மாசு பில்டப் பட்ஜெட் டைலாக்னு குதிரைக்கு அடிவாளம் கட்ட மாதிரி ஒரே ரூட்லேயே தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்களும் வளர மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய அபிமான நடிகருடைய போட்டி நடிகர் படம் வந்தா அது நல்ல படமா இருக்கும் பட்சத்துல அதையும் கண்டிப்பா ரசிகர்கள் ஆதரிக்கணும். அந்த நடிகர் ரசிகர்களுக்கு ஆதரவா இருக்கணும். இப்படி எல்லாரும் ஒன்னா கொண்டாதான் தமிழ் சினிமாவுடைய பெரிய ஹீரோக்கள் படம் மட்டும் இல்லாம எல்லா படங்களும் நல்லா ஓடும். அதே மாதிரி தன்னுடைய தலைவர் படம் நல்லா இல்லைன்னா அந்த படத்துக்கு போய் மெனக்கட்டு உட்காந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல அந்த படத்தோட மொக்கையை முட்டு கொடுத்து விட்டுறக்கூடாது. ஒரு நல்ல படம் பார்த்தா அதை எந்த அளவுக்கு வேகமாக மற்ற மக்களுக்கு பரப்ப முடியுமோ அதை சோசியல் மீடியாக்கள் மூலமாக பரப்பி அந்த படத்தை பார்க்க மக்களையும், தன்னுடைய தலைவருடைய எதிரி நடிகருடைய படமாக இருந்தாலும் அதை வரவேற்று மக்களை பார்க்க வைக்கணும். அதை விட்டுட்டு அந்த படத்து மேல பொறாமையில வன்பத்தை கக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு நல்ல நடிகருடைய ரசிகருடைய கடமை. அந்த போட்டி நடிகருடைய படம் பார்க்க தேட்டர்கள் ஆளே இல்லை, தேட்டர் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க, வீண் வதந்திகள் பரப்பி ஒரு நல்ல படத்தை உடவிடாமல் செய்யறது, தன்னுடைய கேட்டர் நடிகருடைய படங்களுடைய போஸ்டர்களுக்கு சாணி அடிக்கிறது, தன்னுடைய அபிமான நடிகர்களுடைய கட்டுரைகளுக்கு பாலாபிஷேகம் பண்றது, சூடை ஏற்றுறது, கோவில் கட்டுறது, இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை ஈடுபடுறதை விட்டுட்டு ஏதாவது ஆக்கப்பூர்வமான பணிகள் ஈடுபடணும். தேட்டர்களை படம் பார்க்கும் போது மற்ற மக்கள் கூட உட்காந்துக்கிட்டு ட்விஸ்டில் ரிவீல் பண்றது, மோசமான கமெண்ட்கள் அடிச்சு கிண்டல் பண்றது, சிரிக்கிறது, மற்ற மக்களுக்கு இடையூற கத்துறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, இந்த மாதிரி ஒரு அடாவடி செயலை எந்த ஒரு நல்ல நடிகருடைய ரசிகரும் செய்ய மாட்டார். அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் ரசிகர்கள் ஆரம்பிச்சு இப்போ விஜய் ரசிகர்கள் வரைக்கும் இன்னைக்கு இந்த சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சண்டை போடுறது, மண்டை உடைக்கிறதுன்னு ஏகப்பட்ட தகராறுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த நடிகர்கள் இப்பயும் அந்த சண்டையை ஊக்குவிக்கிறாங்க. அப்படாந்து அவங்க படம் ஓடும், அவங்க படம் ஓடும். நானும் ரஜினி எங்கள் ரசிகர்களுக்குள்ள சண்டை போட்டு விடுவோம், ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருப்போம்னு கமல் ஒரு ஸ்டேஜில் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாரு. ஆனால் அதை கேட்டுட்டு நம்ம தான் இப்பவும் முட்டாளாக இருக்கோம். ஓஹோ, இவ்வளவுதான். நான் இன்னும் எங்களுடைய ரசிகர்கள்லாம் பல பேர் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க. ஆனால் நாங்களும் அப்படியே விட்டு வச்சிருக்கோம். ஏன்னா 2 கோல் போஸ்ட் இருந்தால் தான் மேட்ச்சு சந்தோஷமாக இருக்கும். மற்ற மாநில மக்கள் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களை பார்த்து எப்படி கிண்டல் அடிக்காம இருப்பாங்க? ஒரு நடிகர் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் வித்தியாசமான கெட்டப்லாம் நடிச்சாருன்னா அந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும், ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு ரஜினி எல்லா படங்களும் கோமாளியாக தான் நடிக்கணும், நாகேஷ் எல்லா படங்களும் காமெடியாக தான் வரணும், நம்பியார் எல்லா படங்களும் வில்லனாக தான் நடிக்கணும்னு குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தா அந்த நடிகர்களுடைய திறமையும் வெளிவராது, நம்ம ரசனையும் மாறாது, படங்களும் நல்லா ஓடாது, நல்ல வித்தியாசமான படங்கள் வராது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ரசிகர்கள் சினிமா படங்களை பொழுதுபோக்கா சினிமாவை மட்டும்தான் 2வது பட்சமாக தான் பார்க்கணும். முதல்ல தன்னுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிறது, தன்னுடைய தொழிலை கவனிச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தன்னுடைய வருமானத்தை கவனிச்சுக்கணும்.
இப்போ நான் என்னுடைய இந்த எஸ்எல்எம் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன்னா இது எனக்கு 2வது வருஷம் தான். ஒரு டைம் பாஸாக தான் நடத்திட்டு இருக்கேன். என்னுடைய கருத்துக்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். நான் அடிப்படையில் நடிகர் கமலஹாசன், மோகன்லால், சூர்யா, விக்ரம், சிவாஜி கணேசன், தனுஷ் ரசிகராக இருந்தாலும் மொழி, இனம், மாநில வித்தியாசம் பார்க்காம, பாரபட்சம் பார்க்காம என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட தொழில் கிடையாது. என்னோட மெயின் தொழில் வேற. அதுக்கு தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன். அபூர்வமாக தான் வாரத்துக்கு 2 வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எனக்கு முதல்ல சொந்த தொழில், அப்புறம் தான் இந்த யூடியூப் சேனல். அதனால தான் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தி, வாட்சவர்ஸ் பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது. ஒரு படம் ரிலீஸ் ஆன முதல் நாளையோ அல்லது அடுத்த நாளோ போய் பார்த்துருவேன். ஆனா அந்த படத்தை பத்தி நல்லா ஃபுல்லா ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 90% ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் பிரசன்டேஷனாக தான் என்னுடைய ரிவ்யூ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அந்த படத்தில் உள்ள கதை ப்ளஸ் மைனஸ் ரகசியங்கள் எல்லாமே A to Z ரிவீல் பண்ணி சொல்லிடுவேன். அதனால தான் 4 நாள் கழிச்சு ரிவ்யூ போடுறேன். படம் பார்த்துட்டு வந்து என்னுடைய ரிவ்யூ பார்க்குறவங்களுக்கு இந்த ரிவ்யூ ரொம்ப செட் ஆகும். ஆனால் என்னுடைய ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்குறவங்களுக்கு அந்த படம் நல்ல படம் பார்த்தாலும் ரொம்ப சப்புன்னு தான் இருக்கும். அதனால தான் 4 நாள் கழிச்சு நிதானமாக ரிவ்யூ போடுறோம். அதுவும் கம்ப்ளீட் அனாலிசிஸ்ங்கிற பேரில் ரொம்ப நீட்டி முளைக்கி கிட்டத்தட்ட 15 to 20 நிமிஷங்கள் நிதானமாக விலகி சொல்லிட்டு இருக்கோம். ரசிகர்களும் இதே மாதிரி தான் தங்களுடைய குடும்பம், தங்களுடைய தொழிலுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து, பொழுதுபோக்கு 2வது பட்சம் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரி 4 படங்கள் வருது. ஆனால் அந்த 4 படங்கள் இந்த மாதிரி சோதனையான படங்கள் வருதுன்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னா பேசாமல் கோவிலுக்கு, பார்க்குக்கு போங்க. சினிமா தேட்டரில் கிடைக்கிறத விட அங்கே தான் அமைதி, சந்தோஷமும் அதிகமாக கிடைக்கும். உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து நீங்கள் விளையாடலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், நிறைய சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு ரிவ்யூவர் சொல்கிற கேட்டு முடிவு பண்ணாங்க. ப்ளூ சட்டை மாதிரி எல்லா படங்களுக்கும் ஓரளவுக்கு நியாயமாக தான் ரிவ்யூ பண்ணுறாரு. ஆனால் அமரன் படத்துக்கு ரிவ்யூ பண்ண விதம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. ஸோ அவர் சொல்கிற எல்லா கருத்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ரசிகர்களை முதல்ல நீங்கள் மாறினா தான் தமிழ் சினிமா கண்டிப்பாக மாறும். என்னடா முதல்ல ரசிகர்கள் மாறணும்னு சொல்லிட்டு இப்போ ரசிகர்கள் மன்றத்தை தடவுன்னு சொல்றீங்கன்னு நீங்க என்ன கேட்கலாம். ஆனா அது உண்மைதான். மேலே சொன்ன மாதிரி ரசிகர்கள் மாறாம இன்னும் தியேட்டர் வாசல்ல சண்டை போடுறது, சோசியல் மீடியாவில் அடிச்சுக்கிறது, மண்டை உடைக்கிறது, நல்ல படங்களை வன்மத்தில் ஓட விடாம பண்றது இனிமேல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அரசு தக்க நடவடிக்கை எடுத்து இனிமேல் கண்டிப்பா பேன் பண்ணியே ஆகணும்னு ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும். ஏன்னா ஒரு பெரிய நடிகருடைய நல்ல படத்தை ஓட விடாம பண்றதுல முக்கியமான காரணகர்த்தாக்கள் இந்த மைக் பிடிக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த ரசிகர்கள். சில ரசிகர்கள் தங்களுடைய தலைவருடைய போட்டி நடிகர்கள் படத்தை முதல் தடவை மொத்தமா கும்பலா தியேட்டர்ல பார்த்துட்டு வெளியே வந்து மைக்கில் அந்த நடிகருடைய படத்தை பத்தி பொய்யா மோசமா கமெண்ட் அடிக்கிறது, சிரிக்கிறது, கேலி பண்றது, இல்லைன்னா பொய்யா தியேட்டருக்கு ஆலியா இருக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறது, இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்டிடியூட் தொடர்ந்ததுன்னா இனிமே இந்த மாதிரி ஃபேன் ஷோ, அதிகாலை காட்சிகள் எல்லாத்தையும் கண்டிப்பா பேன் பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் தமிழ் சினிமா தப்புக்கு. இல்லைன்னா நல்ல சினிமாக்கள் வந்தாலும் இந்த எதிரி நடிகருடைய ரசிகர்கள் மோசமான விமர்சனம் பண்ணி நல்ல படத்தை ஓட விடாம பண்ணிடுவாங்க. ஏன்னா மைக் பிடிக்கிற யூடியூபர்ஸ்க்கு இந்த தியேட்டர்ல இருந்து வெளிவர இந்த மக்கள் இந்த குறிப்பிட்ட நடிகருடைய எதிரி நடிகரை பிடிக்காத மக்கள்னு தெரியாது இல்லையா? சோ அதனால அந்த யூடியூபர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ரசிகர்களுடைய அபிப்பிராயம் தான் பொதுமக்களுடைய அபிப்பிராயம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ வீடியோன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வேகமா அப்லோட் பண்ணிடுறாங்க. அதை பார்க்குற மக்களும் அதை ரசிகர்களுடைய ரிவ்யூன்னு புரிஞ்சுக்கிடாம பொதுமக்களுடைய ரிவ்யூன்னு புரிஞ்சுக்கிட்டு படம் குப்பை நினைச்சிடுறாங்க. அதனால இந்த ரசிகர் மன்றங்கள், ரசிகர் காட்சிகள், அதிகாலை காட்சிகள் கண்டிப்பா நிப்பாட்டினாதான், ஒரு ஷோக்கு டிக்கெட் புக் பண்றதை நிப்பாட்டினாதான் உண்மையான பொதுமக்களுடைய அபிப்பிராயங்கள் வெளியே வரும். அது ஒரு நல்ல படமா இருக்கும் பட்சத்தில் 4 மக்கள்கிட்ட ஈஸியா ரீச் ஆகும். ஸோ ரசிகர் மன்ற ஒழிப்பு கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். இல்ல மைக்கில் சொல்லாட்டி என்ன, நாங்க சோசியல் மீடியால பரப்பி விட்டுருவோம். நல்ல படத்தை பத்தி மோசமான அபிப்பிராயங்கள் விட்டாலும் முதல் 3 நாள்ல ஒரு விமர்சனங்களை, ரிவ்யூக்கள் மக்கள் யாரும் கணக்கில் எடுத்துக்கிடாம அதிகபட்ச யூடியூப் சேனல்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ்கள் ஒரு படத்தை பத்தி பொதுவாக என்ன சொல்றாங்களோ, அதிகபட்ச சேனல்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மக்கள் படத்தை பார்க்கணும். ப்ளூ சட்டை மாதிரி 1-2 யூடியூபர்ஸ் படத்தை பற்றி மோசமாக ரிவ்யூ பண்ணாங்கன்னா அதை கணக்கில் எடுத்துக்கிடாம மக்கள் போய் படத்தை பார்க்கணும். அப்போ தான் தமிழ் சினிமா வளரும். இல்லைன்னா பின்னால் தமிழ் சினிமாவை மியூசியத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும்.
அடுத்து கடைசி பாயிண்ட் பவர் ஆஃப் அட்டானி. ஒரு படத்தோட கண்ட்ரோல் முழுவதும் அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் கையில தான் இருக்கணும். அதை விட முக்கியம் அவர் தான் அந்த படத்தோடைய தயாரிப்பு செலவு, ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், டைரக்டர் செலெக்ஷன், நடிகர் செலெக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஸ்கிரிப்ட் திருப்தியா இருந்தாதான் அந்த படத்தை பண்றதுன்னு ஒரு உறுதியான ஒரு முடிவோடு இருக்கணும். இதெல்லாம் வந்து ஏவிஎம், சூப்பர் குரூப் பிலிம்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் கரெக்டா கண்ட்ரோல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்பி சௌத்ரி, ஏவிஎம் சரவணன், கேடி குஞ்சுமோன் மாதிரி, ஏஎம் ரத்ன மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் தங்களுக்கு கீழே நடிகர்கள், இயக்குநர்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட போய் ஒரு சீனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு கேட்டாலே அதுக்கு தயாரிப்பாளர்கள் ஆயிரக்கணக்கில் கேள்வி கேட்பாங்க, செலவு கணக்கு கேட்பாங்க. காதலன் பட ஷூட்டிங்ல ஒரு சீன் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் சங்கர் போய் சொன்னதுக்கு துப்பாக்கியை காமிச்சு சங்கரை மாட்டேன்னு தான் கேட்டி குஞ்சுமோன். அந்த அளவுக்கு ப்ரொடியூசர்களுக்கு போல்ட்னஸ், ஸ்டோரி நாலேஜ், ஸ்கிரிப்ட் நாலேஜ் வேணும். அது இல்லைன்னா இந்த மாதிரி இயக்குநர்கள், நடிகர்கள் தான் அந்த ப்ரொடியூசரை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப படங்கள் எடுக்கிறப்ப லைக் ஏஜிஎஸ் மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் தானே, இவங்களுக்கு தமிழ் சினிமாவை பத்தி, தமிழ் சினிமா ரசிகர்கள் பத்தி, கதைகள் பத்தி அந்த அளவுக்கு நாலேஜ் தான் ஈஸியா அந்த இயக்குநர்கள், நடிகர்கள்கிட்ட சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தயாரிப்பு நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட நடிகர்கள், இயக்குநர்கள் புக் பண்ணும்போது அட்வான்ஸாக ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் கொடுத்து இந்த படம் ஓடுனா மட்டும்தான் உங்களுக்கு சம்பளம்னு உறுதியாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாதான் இந்த நடிகர்கள் ஒழுங்காக ஷூட்டிங் வருவாங்க, கதையை நல்லா கேட்பாங்க, ஸ்கிரிப்டை நல்லா படிச்சு பார்ப்பாங்க, ஒழுங்காக நடிச்சு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. இயக்குநர்கள் அருமையான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவாங்க, படம் நல்லா ஓடும், தயாரிப்பாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நடிகர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். இல்லைன்னா தயாரிப்பாளர்கள் முக்காடு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி கார்பரேட் நிறுவனங்களுக்கு நாம போடுற திறமையில ஆட்கள் தான் நம்ம நடிகர்கள், இயக்குநர்கள். இதுக்கு உதாரணம் இந்தியன் 2 படத்தை எடுத்துக்குவோம். இதே கதை, இதே ஸ்கிரிப்டை சங்கர் கமலஹாசன் சொல்லியிருந்தாங்கன்னா கமலஹாசன் பட்ஜெட்டை பத்தி யோசிச்சோ அல்லது இந்த ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்தோ இந்த படத்தோடைய பார்ட் 1 கிட்டுனாலும் தன்னுடைய சொந்த நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலமா தயாரிக்க ஒத்துருப்பாரா? கண்டிப்பா ஒத்துருக்க மாட்டாரு. என்ன அவருக்கே தெரியும் இந்த செகண்ட் பார்ட் குப்பை, ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்ல, ஸ்கிரிப்ட் நல்லா இல்ல, தேராதுன்னு அவருக்கே நல்லா தெரியும். ஆனா சம்பளம் கொடுக்கறவங்க பெரிய நிறுவனமாச்சு, படம் ஓடுனாலும் ஓடட்டாலும் சம்பளம் கிடைச்சிடும், அதனால தைரியமா நடிச்சு கொடுத்துருப்பாரு கமல். ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவருக்கும் சங்கருக்கும் சம்பளம் வந்திருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2-3 நாள் ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல நல்ல ஊர் சுத்துவாங்க. படம் ஓடலைன்னா சக்சஸ் மீட் வைப்பாங்க. அப்ப தயாரிப்பாளர், டைரக்டர், நடிகர், நடிகை எல்லாருமே ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு டேபிள் முன்னால ஏதாவது உளறிட்டு இருப்பாங்க. அந்த மீட்டிங்ல டைரக்டர் ஒரு குத்து வைப்பாரு. இந்த படத்துக்கு நான் முதல்ல ஹீரோவை பிரேம்ஜி அமர் தான் மைண்ட்ல வச்சிருந்தேன். அப்போ அவர் பிஸியா இருந்ததுனால வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்த இவர் ஹீரோ ஆகணும்னு அந்த ஹீரோ முன்னாடியே அவர் அசிங்கமா பேசிட்டு இருப்பாரு அந்த டைரக்டர். அந்த நடிகர் அதை கேட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கணும், கேட்கணுங்கிறது நம்ம தலையில் தான் இருக்கும். இந்த கார்பரேட் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த ஆடியோ லான்ச், சக்சஸ் மீட், ப்ரொமோஷன் மீட்டிங் இதெல்லாம் கட் பண்ணாலே படத்துடைய நஷ்டத்திலிருந்து ஓரளவுக்கு மீண்டு வரலாம். ப்ரொமோஷன் பேர்ல படம் 1000 கோடி வசூலிக்கும், 2000 கோடி வசூலிக்கும், படம் பார்க்குற வாய் பழந்துட்டு பார்ப்பான்னு ஓவரா உருட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா புத்திசாலி ரசிகர்கள், மக்கள் இவங்களை இப்படி உருட்டுற பார்த்தோன்னே சந்தேகப்பட்டு படத்துக்கு வர்றதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். நம்மள மாதிரி அப்பாவி யூடியூபர்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகி மக்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருப்போம். கடைசியில் படத்தோட பவர் ஆஃப் அட்டானி தயாரிப்பாளர் கையிலிருந்து மாதிரி ரசிகர்கள் கைக்கும், ப்ளூ சட்டை மாதிரி யூடியூபர்ஸ் கைக்கும் போயிடும். ஸோ இந்த பாயிண்ட்டுகளில் நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் கவனத்தில் வச்சுருந்தாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா தமிழ் சினிமா இனிமேல் நல்லா வளரும். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு ஜெனரல் டாபிக்ல உங்களை சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல்எம்.